2 டம்ளர் பச்சரிசி மாவை நான் அளந்து சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணியை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி பிடிச்சா மாவு இந்த மாதிரி கட்டியாக வந்துச்சுன்னா இது ரெடின்னு அர்த்தம். ஸோ இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம செழிச்சிக்கலாம். அப்படியே செழிச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது இவ்வளோ தான், ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதையும் நீங்கள் இப்படி விரலால் இப்படி அழுத்தி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே போயிடும். ஏன்னா இதில் அரையாமலாம் இல்லை, ஏன்னா இது அரிசி மாவுனால எல்லாமே ஃபைனாக தான் இருக்கும். அந்த லம்ப்ஸை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ பாருங்கள், ஒன்றுமே இல்லை, எவ்ரிதிங் இஸ் டன். ஸோ இதை நம்ம அப்படியே போலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ஈரத்தை இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம லாக் பண்ண முடியும். இந்த ஈரப்பதம் இருந்தால் தான் அதிரசத்துக்கு நல்லா வர்றதுக்கு மெயினான ஒரு விஷயமே. அரிசியை எந்த டம்ளரில் நம்ம அளந்தோமோ அதே டம்ளரில் நான் 2 டம்ளர் பாகு வெல்லத்தை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அதை நான் அளந்து சேர்த்துக்கிறேன். இதை நுணுக்கும் போது நல்லா நுணுக்கிடுங்க. கொஞ்சம் சின்ன பீசஸ் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப பெரிய பீசஸாக இல்லாமல் நல்லா நுணுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம அளக்கும் போது 2 டம்ளர் கரெக்டாக அது வரும். இந்த 2 டம்ளருக்கு அரை டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கேஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். நான் பாகோட கன்சிஸ்டன்சி எப்போன்னு நான் சொல்கிறேன். கொதிக்க ஆரம்பித்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே பாகு பதம் வந்துடும். ஒரு 1.5 நிமிஷத்துலேயே வந்துடும். அது பக்கத்துலேயே இருந்து நீங்கள் இதை பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட்டு கிட்ட வந்துடுச்சு. இப்போ நான் சும்மா போட்டு காட்டுறேன், இது ரெடி ஆகலை. இப்போ பாருங்கள், இது தண்ணியில் டிசால்வ் ஆகுதா? இப்போ நான் இன்னும் 30 செகண்ட்ஸில் ஆகிடும், அது காட்டுறேன் பாருங்கள். இதோட வாசனை நல்லா வந்துட்டுருக்கு. இந்த டயத்தில் எடுத்து செக் பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். தண்ணியில் கொஞ்சம் ஊற்றணுன்னா அது கரைஞ்சி போகாமல் இப்படி ஒரு கேண்டி மாதிரி நல்லா உருண்டு வரும். அப்படி வந்துடுச்சுன்னா ரெடி. நட்ட பாருங்கள், வந்துடுச்சு. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நான் கீ சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் நான் ஏலக்காய் தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். போட்டு இவரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிக்கணும். கீ போட்டதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அரிசி மாவுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், போட்ட வெல்லத்துக்கு கரெக்டான ஸ்வீட்டாகவும் இருக்கும். வா, எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கீயை கொஞ்சமாக போட்டு அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணி வச்சிடலாம். இது குறைஞ்சது 3 மணி நேரமாவது ரெஸ்டிங்கில் இருக்கணும். அப்போ தான் இது நல்லாவே வரும். சூடு அரைச்சி நான் 1 மணி நேரத்தில் அடுத்து போட்டுடுறேன் அப்படின்னா வேண்டாம். 3 மணி நேரம் இல்லை அட்லீஸ்ட் 2.5 மணி நேரமாவது விடுங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இன்னும் கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு நாளுக்கு ராத்திரியே நீங்கள் இது பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு விட்டுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ரிசல்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தடும் அதுதான். ஸோ இப்போ நான் 3 மணி நேரம் கழிச்சு நான் போட்டு கட்டிடுவேன். ஊட்டியில் போய் நம்ம தேடி அதை கரெக்டான தேயிலையாக பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுத்து டீ இலைகள் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணது தான் எஸ்ஆர் நேச்சுரல் பிளெயின் டீ. ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ. இப்போவே ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கிட்டு ஒரு வாழை இலையில் நான் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். அதில் வச்சு இந்த 2 விரலால் நம்ம இப்படி தட்டி எடுத்துட்டு நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இதில் பொரிச்சு எடுத்துடலாம்.